ஓகே. இப்போ நான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். 2 ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்ஸிஜன் gives 2H2O. இப்போ இது ஹைட்ரஜன், இது ஆக்ஸிஜன், இது அப்புறமா இது வாட்டர். சரி, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஆ இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம கிட்ட வந்து மூணு மூணு ஆட்டம்ஸ், மூணு மாலிக்யூல் வந்துருக்கு. ஒன்னு ஹைட்ரஜன், அப்புறமா இன்னொன்னு வந்து ஒன்னு ஹைட்ரோஜன், இன்னொன்னு ஆக்சிஜன், அப்புறமா இன்னொன்னு வந்து வாட்டர் வந்து. இப்போ இப்போ நான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட லெஃப்ட் சைடு, இதுதான் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ம் ஓகேவா? இப்போ இதோட ஓகே மேம். லெஃப்ட் சைடுல இருக்கிறது தான் வந்து ரியாக்டன்ட்னு சொல்லுவாங்க. இது ரியாக்டன்ட் ஓகே. ஸோ இதோட ரைட் சைடுல இருக்கிறது வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட். ப்ராடக்ட். ஓகே. இப்போ இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டோட ரிலேஷன்ஷிப் இது எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே இப்போ நான் வந்து ஓகே இதுல மேம். எனக்கு நல்லாவே தெரியுதுல்ல, 2 ஆ ஹைட்ரஜன் தெரியுது. நான் யூஸ் பண்ணிருக்கேன், அப்புறமா ஒரு ஆக்சிஜன் யூஸ் பண்ணிருக்கேன், ஆ அப்புறமா ரெண்டு ரெண்டு ப்ராடக்ட், ரெண்டு வாட்டர் வந்து எனக்கு ப்ராடக்டா வந்துருக்கு. ஸோ இதோட நம்பர் பேஸ்ட் குவான்டிடேட்டிவ்னா வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த நம்பர் பேஸ்ட் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே மேம். ஸோ ஸ்டடி ஆஃப் குவான்டிடேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதுல 2, இதுல 1, அப்புறமா இதுல 2 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னே தெரியுதுல்ல. இது வந்து தெரியறதுக்கு காரணமே வந்து ஆ ஸ்டோய்க்கியோமெட்ரின்னு சொல்லி ஒரு ஸ்டோய்க்கியோமெட்ரின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்ததுனால தான், ஒரு டாபிக் வந்ததுனால தான் வந்து நம்ம ஈஸியா வந்து டிஃபரன்ஷியேட் வந்து பண்ண முடியுது. ஸ்டோய்க்கியோமெட்ரி எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸ்டோய்க்கியோமெட்ரி வந்து கிரீக் கிரீக் கெமிஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டோய்க்கியோமெட்ரின்னு ஒரு டேர்ம் வந்து உருவாக்குனாங்க. ஸோ இதுல ஓகே. ஸ்டோக்கியோன் இந்த பாட்டு இருக்குல்ல. ஆமா மேம். ஸ்டோக்கியோன் அப்படின்னா வந்து எலமெண்ட். கிரீக்ல வந்து ஸ்டோக்கியோன்னா எலமெண்ட்னு சொல்லுவாங்க. எலமெண்ட்னா இந்த ஓகே ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், அப்புறமா வாட்டர், அதான் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். ஓகேங்களா? இப்போ இந்த ஓகே மேம். மெட்ரினா மெஷர், மெட்ரான் அப்படின்னா மெஷர், ஸ்டோக்கியோன்னா ஓகே மேம். எலமெண்ட், மெட்ரான்னா மெஷர். ஓகேவா? ரைட். ஓகே செகண்ட் மேம். ஸ்லைடு புரிஞ்சுச்சுல உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோல்து இது நிறைய வாட்டி நம்ம ஓகே. யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டோய்க்கியோமெட்ரி வந்து எதுக்கு வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ஃபார்முலா வந்து இந்த மாதிரி. இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக. இப்போ இங்க 2, இப்போ பாருங்க, இதுல 2 இருக்கா, இதுல ஆமா 1 மேம். இருக்கு, இங்க 2 இருக்கு. இப்போ பாருங்க, ரைட் சைடுல எத்தனை நீங்க யூஸ் பண்றீங்களோ, எத்தனை ரியாக்டன்ட் யூஸ் பண்ணீங்களோ அத்தனை ப்ராடக்ட் தான் வரும். இப்போ இங்க பாருங்க, ஹைட்ரோஜன் எத்தனை இருக்கு? 2 இன்டூ 2 எவ்வளோ? 2 இன்டூ 2 ஹைட்ரோஜன், 4 ஹைட்ரோஜன் இருக்கா டோட்டலா? ஆமா மேம். ஆக்சிஜன் எத்தனை இருக்கு லெஃப்ட் சைடுல ரியாக்டன்ட்ல? 2 இருக்கு மேம். இப்போ அதே வந்து ப்ராடக்ட் பாருங்க, இப்போ வந்து 4 ஹைட்ரோஜன் 2 ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? ரியாக்டன்ட்ல இப்போ ஓகே. ப்ராடக்ட்லயும் அதே மாதிரி சேமா வரணும். இப்போ ஹைட்ரோஜன் எத்தனை இருக்கு பாருங்க ப்ராடக்ட்ல. ஹலோ, சொல்லுங்க மேம். ப்ராடக்ட்ல மேம் எத்தனை இது எனக்கு ஹைட்ரோஜன் இருக்கு? சொல்லுங்க மேம் சொல்லுங்க. இது ஒன்ஸ் திருப்பி சொல்ல முடியுமா மேம்? எது? இந்த ரைட் லெஃப்ட் சொன்னீங்களா மேம்? ஹைட்ரஜன்ல வந்து 2 இன்ட்டு 2 இருந்துச்சு மேம். ஆமா, 4 அது ஹைட்ரோஜன். ஆமா மேம். ஸோ ஓகே, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே. வந்து ரியாக்டன்ட்னா லெஃப்ட் சைடு. ஓகேவா? அதுல எத்தனை ஓகே மேம். ப்ராடக்ட், நான் எத்தனை ரியாக்டன்ட் யூஸ் பண்ணிருக்கேனோ அத்தனை தான் ப்ராடக்ட் வரும். அது கிளியரா உங்களுக்கு? அது கிளியர் மேம். இப்போ இங்க பாருங்க, 4 ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணிருக்கேன், அப்புறமா 2 ஆக்சிஜன் யூஸ் பண்ணிருக்கேன். அது நான் உங்களால சொல்ல முடியுதா? உங்களால பார்க்க முடியுதா 4 ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணிருக்கேன், 2 ஆக்சிஜன் யூஸ் பண்ணிருக்கேன்னு? ஆமா மேம். பார்க்க முடியுது மேம். ஓகே. இப்போ அதுவே வந்து இப்போ வந்து எவ்வளவு நான் ரியாக்டன் யூஸ் பண்ணிருக்கேன்னு அத்தனை தான் ப்ராடக்ட் வரும். கரெக்டா? இப்போ அதே ஆ ப்ராடக்ட்ல பாருங்க, இப்போ இந்த ப்ராடக்ட்ல 4 ஹைட்ரோஜன் இருக்கா? கரெக்டா? 4 இருக்கு மேம். கரெக்ட் மேம். இப்போ ஆக்சிஜன் பாருங்க, 2 இன்டூ ஓ, ஸோ 2 ஆக்சிஜன் இருக்கா? கரெக்டா? ஆமா மேம். ஸோ இது பேர் தான் வந்து பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே பேலன்சிங் மேம். ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா ரியாக்டன்ட்லயும் கரெக்டா பேலன்ஸா இருக்கணும், ப்ராடக்ட்லயும் கரெக்டா பேலன்ஸா இருக்கணும். எவ்வளவு ரியாக்டன் யூஸ் பண்ணிருக்கேனோ அத்தனை ப்ராடக்ட் தான் இருக்கணும். சரி, அதுக்காக தான் ஸ்டாய்க்கியோமெட்ரி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நம்மளுக்கு. ம். ஃபர்ஸ்ட் என்னது, எதுக்கு இம்பார்ட்டன்ட் இது? ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ஃபார்முலா இதுதான். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பேர் தான் கெமிக்கல் ஃபார்முலான்னு யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து ஓகே. பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது.
அப்புறமா தேர்ட் வந்து எவ்வளவு ரியாக்டன்ட் இருக்கு, அப்புறமா எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி கரெக்டா எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க ப்ரெடிக்ட் பண்ண வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே மேம். இப்போ வந்து நம்ம அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டா, இப்போ ரியாக்டன்ட் அதிகமா யூஸ் பண்ணி ப்ராடக்ட் கம்மியா வந்தா கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து இன்பேலன்ஸ் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய வேஸ்டா போயிடும். அதுக்காக தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நிறைய வேஸ்டா போகாம எக்ஸஸா எதுவுமே யூஸ் பண்ணாம, இப்போ நீங்க ஃபேக்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டான கெமிக்கல் தான் வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல தான், இப்போ 2 3 அப்படின்னு சொல்லி ப்ரொபோர்ஷன்ல தான் யூஸ் பண்ணி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்குவாங்க. அதுவே வந்து ஓகே. கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணலனா, இப்போ நான் 3 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் யூஸ் பண்ணிட்டா எனக்கு வந்து அந்த ப்ராடக்டே வராது கரெக்டா. சரிங்களா? ஆமா. சோ அதுக்காக தான் அந்த ஸ்டோய்க்கியோமெட்ரி. சோ 4 ரீசன் வந்து எக்ஸாம்ல கேட்டா கரெக்டா எழுதணும் நீங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஸ்கோப் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இப்போ நம்ம பார்த்தோம்ல கெமிஸ்ட்ரி வந்து எதுல எல்லாம் யூஸ் பண்றோம்னு 4ல பார்த்தோம். ஒன்னு ஹெல்த் அண்ட் மெடிசன், செகண்ட் ஒன் வந்து ஆமா மேம். எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட், தேர்ட் ஒன் வந்து ஆமா ஃபுட் மேம். அண்ட் ஃபுட் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபோர்த் ஒன் வந்து அண்ட் ஆஃப் டெவலப்பிங் நியூ மெட்டீரியல். டெவலப்மெண்ட். பார்த்தோம்ல. இப்போ அதுவே வந்து அந்த ஒரு ஆமா மேம். டாபிக்கும் வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்லி டீடைல்டா படிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து ஸ்கோப் ஆஃப் ஓகே மேம். கெமிஸ்ட்ரி. ஸ்கோப்னா ஓகே அதுல மேம். வந்து என்ன பண்ணலாம், அதுல என்ன படிக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான். ஸோ ஓகே ஓகே, மேம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம் ஹெல்த் அண்ட் மெடிசன். ஹெல்த் அண்ட் மெடிசனா கெமிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் இன் டயக்னாசிங், ப்ரிவென்டிங் அண்ட் ட்ரீட்டிங் டிசீஸ். இப்போ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு டிசீஸ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டிசீஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்க்கு வந்து சுகர் இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆமா மேம். பேஷண்ட்க்கு வந்து சுகர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க டயக்னாசிங்னா, அந்த டயக்னாசிங் அந்த வார்த்தை பேர் வந்து இதுதான். அது இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க டயக்னாசிங். செகண்ட் வந்து ப்ரிவென்டிங். இப்போ அது வராம இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ வந்து நீ வந்து ரொம்ப ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டா, இல்லைன்னா ஏதாவது சுகரா அதிகமா சாப்பிட்டா உனக்கு வந்து கோல்டு வந்துடும், இல்லைன்னா காஃப் வந்துடும் சொல்லி நம்ம ப்ரிவென்ஷன் சொல்றோம்ல சின்ன பசங்களுக்குலாம், அதுதான் வந்து ப்ரிவென்ஷன். ஓகேவா? தேர்ட் வந்து இப்போ அது வந்துட்டா எப்படி வந்து அந்த டிசீஸ் வந்து ட்ரீட் பண்றதுக்கு. கெமிஸ்ட்ரி எதுல எல்லாம் யூஸ் பண்றாங்க? டயக்னாசிங், ப்ரிவென்டிங், அப்புறமா ட்ரீட்டிங் டிசீசஸ். ப்ரிவென்டிங். ஓகே மேம். இப்போ வந்து கெமிஸ்ட்ரி வந்து இந்த மொத்த ஹெல்த் செக்டார்லயும் வந்து ரொம்ப மேஜரான வந்து மேஜர் ஹெல்ப் வந்து பண்ணிருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சானிடைசேஷன். சானிடைசேஷன்னா வந்து நம்ம வந்து கைகள்லாம் நல்லா கழுவுறோமா, சானிடைசர்லாம் வந்து நம்ம கொரோனா பீரியட்ல எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. அது எல்லாமே என்னது? ஆமா ஆல்கோஹால். மேம். ஆமா ஆல்கோஹால் மேம். எத்தனால் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. செகண்ட் ஆமா. வந்து வேக்சின், அப்புறமா ஆன்டிபயோட்டிக்ஸ். வேக்சின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல. ஆமா இந்த மேம். இன்ஜெக்ஷன் இப்போ போலியோக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதனால தான் வந்து போலியோவே இப்போ நிறைய பேருக்கு வரதில்ல. அப்புறமா ஹெப்பாட்டிட்டிஸ் பி ஆமா இன்ஜெக்ஷன் மேம். போடுவாங்க. சின்ன பிறந்தோடனே கொஞ்சம் மந்த்ஸ்லயோ இல்ல போடுவாங்களா இன்ஜெக்ஷன்ஸ். அதுதான் ஆமா வேக்சின். மேம். இப்போ செகண்ட் ஒன் வந்து ஓகே மேம். ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்னா இப்போ வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இல்ல ஒரு பர்சனுக்கு வந்து டைஃபாய்டு வந்துச்சு. ஆ ஓகேவா? இப்போ அந்த டைஃபாய்டை வந்து மொத்தமா ரூட்டோட அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போடுவாங்க. சம்டைம் வந்து கோல்டு சைனஸ்லாம் வந்தா டாக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். பாக்டீரியாக்கான ஓகே. ஒரு மருந்து. ஓகேவா? தேர்ட் ஒன் ஓகே வந்து மேம். அனஸ்தீஷியா. சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வலி வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனஸ்தீஷியா போடுவாங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பினா வந்து சில பேருக்குலாம் சின்ன வயசுல பிறந்தோடனே வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க, பயாலஜில நீங்க படிப்பீங்க, நோ ப்ராப்ளம். டவுன் சிண்ட்ரோம்னா கொஞ்சம் வந்து அவங்களோட ஆமா. பிரெயின்லாம் எவால்வ் ஆயிருக்காது. அந்த ஜீனே வந்து அவங்கள மாத்தலாம். புரியுதா? இந்த ஜீனே வந்து புரியுது மேம். மாத்துறது தான் வந்து ஜீன் தெரப்பி. அந்த ஜீன் தான் அந்த டிசீஸ்க்கான காரணமே, அந்த ஜீன் தான் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஜீனே ஆ. வந்து மாத்திட்டு ஆ. புது ஜீன் வந்து போட்டுருவாங்க சின்ன வயசே பிறக்கும் போது. ஓகே மேம். இதுதான் ஜீன் தெரப்பி. ஸோ இந்த எல்லோல இருந்து இந்த மாதிரி ரெட்டா மாத்திடுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஓகே. சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஓகே மேம். புதுசா மாத்திடுவாங்க. ஸோ வந்து கெமிஸ்ட்ரியோட மேஜர் ஹெல்ப் என்னது மெடிசன்ல? ஒன்னு வந்து சானிடைசேஷன், செகண்ட் வந்து சானிடேஷன், வேக்சின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக், தேர்ட் ஒன் அனஸ்தீஷியா, சர்ஜரிஸ். ஃபோர்த் ஒன் ஜீன் தெரப்பி. ஓகேவா? ஓகே மேம். சில ஜெனட்டிக் டிசார்டர்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இது புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஜெனட்டிக் டிசார்டர் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே மேம். ஒன்னு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னா வந்து சொல்லுவாங்கல்ல சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஆமா மேம். அப்புறமா ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியா வந்து இந்த பிளட் ஆர்பிசி இருக்கும்.
நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்பிசி வந்து ஆர்பிசியோட ஷேப்பே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமா மேம். இப்போ ஆர்பிசி இப்படி இருக்குன்னா நார்மல் ஷேப், இது வந்து இப்படி கொஞ்சம் இப்படி மாறும். ஆ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க கெமிஸ்ட். இப்போ வந்து இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், மேஜர் இம்பார்ட்டன்டானது இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆ கேன்சர், எய்ட்ஸ், ஆர்த்திட்டிஸ்னா வந்து ஜாயிண்டோட ஒரு டிசீஸ் தான் ஆர்த்திட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மூணு ஓகே. டிசீசஸ்க்கும் வந்து ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிக்க வந்து இது பண்ணிட்டாங்க. பெட்டர் ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கேன்சர் வந்து மருந்தே இருக்காது. இப்போ கேன்சருக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து அவங்க லைஃப் இது பண்றதுக்காக வந்து இப்போ மருந்து எல்லாம் வந்துருச்சுல்ல. ஆமா மேம். ஸோ இந்த மூணு டிசீஸ்க்கு வந்து மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. செகண்ட் ஒன் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்னா இப்போ ஹார்ட் எல்லாம் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தவங்களோட ஹார்ட் வந்து போடுறாங்கல்ல. ஆமா மேம். இல்லைன்னா வந்து சில பேர் கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கிட்னி வந்து அவங்களுக்கு மாத்துறாங்கல்ல. ஆமா மேம். அதுக்கெல்லாம் வந்து மருந்து வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தேர்ட் ஒன் வந்து ஆன்டி ஏஜிங். ஆன்டி ஏஜிங்னா வந்து ஒருத்தவங்களோட லைஃப் வந்து அதிகமாக்க, எல்லாம் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா ஆகிறதுக்காக வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி மூணு மெடிசன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒன்று கேன்சர், எய்ட்ஸ், ஆர்த்திட்டிஸ்க்கு. செகண்ட் ஒன் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ்க்கு. தேர்ட் ஒன் வந்து ஆன்டி ஏஜிங்க்கு. புரியுதா? புரியுது மேம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க மேம். ஸோ இப்போ எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட்னா எனர்ஜினா ஃபாசல் ஃபியூவல்ஸ் பத்தி வந்து பேசுறாங்க இங்க. நம்மளுக்கு வந்து இருக்கிறதுல நிறைய எனர்ஜி வந்து எதுல இருந்து வருதுன்னா, மோஸ்ட் எனர்ஜி வந்து எதுல இருந்து வருதுன்னா ஃபாசல் ஃபியூவல்ஸ். இது ஃபாசல் ஃபியூவல்ஸ்னா ஒண்ணும் இல்ல, கோல், பெட்ரோலியம், ஆயில், அப்புறமா நேச்சுரல் கேஸ், பயோ கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆ கவு டங்ல இருந்து வந்து ஒரு கேஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அது பேர் தான் நேச்சுரல் கேஸஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த ஃபியூவல்லாம் இருக்குல்ல, இப்போ பெட்ரோல்லாம் வந்து அழிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அது வராது. ஆமா கரெக்டா? அது மேம். நேச்சரே வந்து நம்மளுக்கு பெட்ரோல்னு ஒரு ஒரு gift மாதிரி வந்து கொடுத்துருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து அழிஞ்சிச்சுன்னா வரவே வராது. இப்போ அதெல்லாம் வந்து சேவ் பண்றதுக்காக, இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் சேவ் பண்றதுக்காக நம்ம வேற ஏதாவது பொருள்ல இருந்து வந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கரண்ட், ஆ இப்போ நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெட்ரோல் வச்சு வண்டி ஓட்டுவாங்க, இல்ல கார், பைக், கார்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக் எல்லாம் வர ஆமா ஆரம்பிச்சிச்சுல. ஸோ ஆமா. இந்த எலக்ட்ரிக்லாம் வந்து சன்ல இருந்து எடுப்பாங்க, விண்மில்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம் வந்து நிறைய நாள் வந்து இருக்கிறதுக்காக வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்றதுக்காக வேற பொருள்ல இருந்து எனர்ஜி எடுக்கிறதுக்காக கெமிஸ்ட்ரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓ, எனர்ஜி என்னதுன்னா, இப்போ ஆல்டர்னேட்டிவ் பெட்ரோல், ஆயில், கோல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம வேற எங்க இருந்து எனர்ஜி எடுக்கலாம்? ஒண்ணு வந்து சன்ல இருந்து, சோலார் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அது பேரு. 1 minute. ஆமா. ஸோ ஓகே, கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஆ சோலார் ஓகே. எனர்ஜி பத்தி நம்ம படிச்சுட்டு இருந்தோம்ல. சோலார் எனர்ஜி வந்து இப்போ நம்ம பெட்ரோல்ல இருந்தும் ஆயில்ல இருந்தும் எப்படி வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருந்து 10 டைம்ஸ் அதிகமா வந்து நம்ம எனர்ஜி வந்து சன்ல இருந்து எடுக்கலாம். அதாவது 10 டைம்ஸ் எனர்ஜி வந்து ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து அதிகமா எடுக்கலாம். புரியுதா? ஓகே. சரி, இப்போ இந்த சோலார் எனர்ஜி வந்து எதுல எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோ வோல்டைக் செல்ஸ். என்னது? ஹலோ? சொல்லுங்க மேம்.
ஸோ ஃபோ இந்த சோலார் எனர்ஜியோட மெயின் யூஸ் என்னது? டூ மெயின் யூஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன புக்ல கொடுத்துருக்காங்கன்னா, போட்டோ வோல்டாயிக் செல்ஸ். என்னது? போட்டோ வோல்டைக் செல்ஸ். போட்டோ வோல்டாயிக் செல்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஈஸி தான். இது வந்து சன்லைட்டை வந்து கரண்டா வந்து மாத்தும். ஓகே சன்லைட்டை ஓகே. கரண்டா கரண்ட் வந்து சன்லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியா வந்து மாத்தும். செகண்ட் ஒன் வந்து ஹைட்ரோஜன் ஃபியூவல். ஹைட்ரோஜன் ஃபியூவல். ஹைட்ரோஜன் ஃபியூவல்லாம் வந்து ஃபியூவல் செல்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த ரிமோட்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, பேட்டரிஸ். மேம். இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம ரிமோட்லயே யூஸ் பண்றோம். இந்த ஸ்பேஸ் ஷிப்ல இப்போ வந்து ஸ்பேஸ் போகிறதுக்காக வந்து ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ் வந்து ஃபியூவல் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்ல வந்து ஃபியூவல் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து தண்ணியில இருந்து உருவாக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இது ரெண்டுத்துக்கு வந்து ஓகே யூஸ் ஓகே. ஆகுது. ஒன்னு வந்து போட்டோ வோல்டாயிக் செல்ஸ், செகண்ட் வந்து ஹைட்ரோஜன் ஃபியூவல். ஹைட்ரோஜன் ஃபியூவல்னா தண்ணியில இருந்து உருவாக்குற ஃபியூவல் செல்ஸ். ஃபியூவல் செல்ஸ். ஓகே மேம். இப்போ செகண்ட் ஒன் வந்து நியூக்ளியர் எனர்ஜி. நியூக்ளியர் எனர்ஜினா வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஃபார் ரேடியோ ஆக்டிவ் எக்ஸாம்பிள் சப்ஸ்டன்ஸ். யுரேனியம். யுரேனியம் தான் யூரேனியம். வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். யூஆர் யுரேனியம். இப்போ நீங்க இந்த ஜப்பான்ல வந்து ஹிரோஷிமா நாகசாக்கி அந்த வார் அந்த அந்த இது பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மேம். சரி, ஓகே. ஜப்பான்ல வந்து அமெரிக்கா வந்து ஒரு குண்டு போட்டுச்சு. அதனால அந்த ஜப்பானே வந்து மொத்தமா அழிஞ்சிடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? ஓகே மேம். அது பேர் தான் வந்து ஹீரோஷிமா நாகசாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த வார் பேரு. அங்க வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அது எல்லாமே ஓகே வந்து ஓகே. இந்த நியூக்ளியர் சொல்ற இந்த சன்லைட்ல இருந்தா உருவாக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. சரியா? இப்போ ஃபார் ஓகே எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் இருக்குன்னா, இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே மேம். இப்போ நியூக்ளியஸ் வந்து ஒண்ணு நம்ம பிரிக்கலாம். அது பேர் தான் வந்து ஃபிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து ரெண்டு பார்ட்டா வந்து நம்ம மாத்துறது தான் ஃபிஷன். ஓகே மேம். ரெண்டு பார்ட்டா உடைக்கிறது. இப்போ ஒரு பொருளை வந்து ரெண்டு பார்ட்டா உடைச்சிட்டா அது பேர் ஃபிஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஓகே. வேர்டு வந்து நீங்க நிறைய பயாலஜில கூட நீங்க வரும் உங்களுக்கு. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டை வந்து ஒண்ணா சேர்க்கிறது வந்து ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஃபியூஷன்னா ஃபியூஷன். ரெண்டு பொருளை வந்து சேர்க்கிறது. ஃபிஷன்னா ஒரு பொருளை வந்து ரெண்டா உடைக்கிறது. ஓகேவா? ஓகே மேம். இப்போ நம்மளுக்கு ஃபிஷன் பண்ணா என்ன யூஸ் ஆகுது, ஃபியூஷன் பண்ணா என்ன ஆகுது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபிஷன் ஓகே வந்து நம்ம ரெண்டு பொருளை உடைச்சா அது வந்து நமக்கு வந்து பவர் கொடுக்கும். பவர் எனர்ஜி வந்து கொடுக்கும். ஓகே மேம். இப்போ யுரேனியம் இருக்குன்னா அது ரெண்டா உடைச்சிட்டா நம்மளுக்கு பவர் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு எலும்பு இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு போன். இப்போ அந்த போனை ஓகே. வந்து நம்ம உடைக்க வந்து நம்மளோட எனர்ஜி தான் தேவைப்படுது. கரெக்டா? இப்போ யாரையாவது கை உடைக்கணும்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட எனர்ஜி தான் தேவைப்படும். ஆமா மேம். நம்ம எனர்ஜி கொடுத்தாதான் அந்த போன் வந்து ரெண்டா வருது. ஆமா மேம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது, எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. ஆமா மேம். இப்போ வந்து அதே சாரி சாரி இப்போ வந்து ஒருத்தவங்களோட உடைக்கணும் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து ஜெனரேட் ஆகுது. சரியா? ஸோ வந்து ஆமா மேம். ஃபிஷன்னானது ஒரு பொருளை உடைச்சா எனர்ஜி வந்து வரும், பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டியூஷன்னா வந்து ஜஸ்ட் வந்து சேர்க்கிறது, ரெண்டு ஆமா பொருளை வந்து மேம். சேர்க்கிறது. ஓகேவா? இப்போ இது வந்து இந்த ஃபிஷன்னால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணு வந்து பவர் கிடைக்கிறது. அதுக்கப்புறமா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வந்து கிடைக்கிறது. என்னது? ஒண்ணு பவர், அதுக்கப்புறமா வந்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வச்சு தான் வந்து நம்ம வந்து கரண்ட் உருவாக்கலாம், மோட்டார் பைக்ஸ் உருவாக்கலாம். அப்புறமா நிறைய பொருள் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டேஜ் தான் யூஸ் பண்றாங்க. ரேடியோ ஆக்டிவ் ஒன் ஆஃப் தி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து இந்த உலகத்துல இருக்கிறது ஒண்ணு வந்து யுரேனியம். ஓகேவா? ஓகே. யுரேனியம். இப்போ இந்த யுரேனியம் உடைச்சு ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை உருவாக்கி நம்ம நிறைய பொருள் வந்து உருவாக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஃபியூஷன். ஃபியூஷன்னா வந்து ரெண்டு பொருளை சேர்க்கறது. சரியா? ரெண்டு பொருளை சேர்த்து நம்ம வந்து என்ன சொல்றது, ரெண்டு பொருளை சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான இது வந்து உருவாக்கலாம். பவர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ற உருவாக்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாம், நியூக்ளியர் பாம்ஸ்லாம் வந்து ரெண்டு யுரேனியம் பீசஸ் வந்து சேர்த்து ஒரு நியூக்ளியர் பாம் வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி வந்து பார்த்துட்டு இப்போ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வந்து பார்க்கலாம்.
இப்போ ஏன் வந்து நம்ம ஃபாசில் ஃபியூலே யூஸ் பண்ணலாம்ல, எப்படியோ அது 50 100 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வரும், அதுவே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து டவுட் வரும், ஏன் வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி சோலார் எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டவுட் வரும். இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் நம்ம எரிச்சாதான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? ஆமா இப்போ ஆமா. நம்ம இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எரிச்சா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நீங்க வந்து டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு. ஏன்னா வந்து அங்க நிறைய வந்து எரிக்கிறாங்க, எரிபொருள் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிறைய எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோல் எரிப்பாங்க, பிளாஸ்டிக்ஸ் தான் எரிச்சதுனால அங்க ஃபுல்லா பொல்யூஷன் ஆகி பிரீத்திங் நிறைய பேருக்கு ஆஸ்துமா அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமா வந்து ரிலீஸ் ஆகுறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப டாக்ஸிக் நம்மளுக்கு. செகண்ட் ஒன் வந்து SO2 அப்புறமா NOx. இந்த ரெண்டு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால ஆசிட் ரெயின் வந்து வர வாய்ப்பாயிடுச்சு. இது ஆசிட் ரெயின். ஸோ இந்த ஆக்சிடென்ட் ரைட். வேர்ல்ட்லயே வந்து ஒன்ஸ் வந்து இந்த ஆசிட் ரெயின் வந்து வந்திருக்கு. ஆசிட் ரெயின்னா வந்து நம்ம ஸ்கின் எல்லாம் ஃபுல்லா எரிச்சிரும். அது அது வந்தாலே நம்மளோட இருக்கிற எல்லா பொருளும் வந்து எரிஞ்சிரும். ஓகே. ஓகேவா? எங்க வால்கனஸ்லாம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் ஆசிட் ரெயின் வர வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த வால்கனோ அப்படியே அந்த எரிமலை வந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு SO2 எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆகிறதுனால அங்க ஆசிட் ரெயின் வந்து படும். அதனால நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, எங்கெல்லாம் வால்கனோஸ் எரிமலை எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அதிகமா ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே. புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? ஃபாசில் புரிஞ்சிச்சு மேம். ஃபியூல்ஸ் வந்து அதிகமா எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, அப்புறமா வந்து சல்பியூரிக் சல்பாக்சைடு, அப்புறமா NOx, இந்த மூணு கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடோட இன்னொரு பேர் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ். கிரீன் ஹவுஸ் கேஸ். ஓகே. இப்போ கெமிஸ்ட் வந்து இப்போ என்விரான்மெண்டல் இம்பாக்ட்லேயே வந்து கிளீனர் ஃபியூவல்ஸ்னா வந்து இந்த எரிபொருள் வந்து எரிச்சா கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைட்லாம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஃபியூவல்ஸை வந்து கிளீனா வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து எதுவுமே இம்பாக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கிளீனர் ஃபியூவல்ஸ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த பெட்ரோல், டீசல் அதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பேட்டரி போட்டு வந்து வண்டியை ஓட்டுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஆ கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். கேட்டலிட்டிக் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹைட்ரோஜனை வந்து தண்ணியா மாத்தணும்னா கேட்டலிஸ்ட்னு ஒன்று வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேட்டலிஸ்ட்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை சீக்கிரமா உருவாக்கும். இப்போ வந்து ஹைட்ரோஜனை வந்து தண்ணியா உருவாக்க இப்போ 1 hour ஆகுதுன்னா அது 5 seconds 10 secondsல வந்து நம்மளுக்கு வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஓகே. ஓகே மேம். ஸோ எனர்ஜி அப்புறமா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் புரிஞ்சுச்சா உங்களுக்கு கிளியரா? புரிஞ்சிச்சு மேம். இந்த பிபிடி உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்றேன், ஓகேவா? ஓகே மேம். நீங்க வந்து இன்னும் ஈஸியா படிச்சு. ஓகே. இப்போ தேர்ட் ஒன் வந்து இந்த ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து உருவாக்க வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லல, டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஆமா மேம். இப்போ இந்த கெமிஸ்ட்ரியில வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னா ஒண்ணு வந்து பாலிமர்ஸ். பாலிமர்ஸ்லாம் ரப்பர், நைலான், அப்புறமா சின்ன சின்னதா நானோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா மேம். இப்போ நீ கிளிட்டர்லாம் பாக்குறீங்களே, கிளிட்டர் அதெல்லாம் ஆமா. நானோ பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாலிமர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து சிராமிக். செராமிக்னா நீங்க செராமிக் பாத்திரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சமைக்கிறதுக்காக மேம். அது உருவாக்கியிருக்காங்க பாருங்க. So அதெல்லாம் ஆமா மேம். உருவாக்கியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து லிக்விட் கிறிஸ்டல்ஸ். லிக்விட் கிறிஸ்டல்ஸ்னா இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து மொபைல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கிளாஸ் வச்சு வந்து அந்த ஸ்கிரீன்லாம் உருவாக்காங்க. இப்போ அது கீழே போட்டாலே உடஞ்சிரும்ல. இப்போ நீங்க போனை கீழே போட்டீங்கன்னா அந்த ஸ்கிராட்ச் எல்லாம் வந்துரும்ல. ஆமா மேம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க அப்படியே ஒரு போனை வந்து அப்படியே கீழே போட்டீங்கன்னா அவ்வளவுதான், அது வந்து அப்படி பவுடர் அது இப்போ அது யூஸே பண்ண முடியாது. ஆனா இப்போ இருக்கிற ஆமா போன்லாம் நீங்க அன்பிரேக்கபிள் போன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு கீழே போட்டாலும் மேம். எவ்வளவு சுத்தி வச்சு அடிச்சாலும் வந்து அது உடையவே உடையாதுல்ல. ஆமா மேம். அது பேர் தான் லிக்விட் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம ஓகே. கிளாஸ்ல வந்து பொருள் பார்த்திருப்போம். இப்போ வந்து கிளாஸ் அது வெள்ளையா தான் இருக்கும், கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனா பிளாஸ்டிக்கா இருக்கலாம். அது அது பேர் தான் லிக்விட் கிறிஸ்டல்ஸ் சொல்லுவாங்க. ஆ ஃபோர்த் ஒன் வந்து பெயிண்ட். பெயிண்ட்லாம் வந்து பெயிண்ட். அப்கோர்ஸ் அது கெமிக்கல் வச்சு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பெயிண்ட் அடிசிவ்ஸ்னா வந்து கெமிக்கல்ஸ். ஓகேவா? பெயிண்ட் அடிசிவ்ஸ் இது ரெண்டுமே வந்து உருவாக்கிருக்காங்க கெமிஸ்ட்லாம். ஸோ புது புது அடிசிவ்ஸ்னா மேம்? மெட்டீரியல். அடிசிவ்ஸ்னா எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது? அடிசிவ்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஆஹ்
ஹலோ. மேம் சொல்லுங்க மேம். இப்போ நான் சொன்னது கேட்டுச்சா உங்களுக்கு? இல்ல மேம். சரி சரி. அடிசப்ஸ்னா ஒண்ணும் இல்ல, ரெண்டு பொருளை வந்து சேர்க்கறதுக்காக ஒரு ஒரு கெமிக்கல். இப்போ ஃபெவிக்விக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா மேம். ஃபெவிக்விக் ஒரு டைப் ஆஃப் அடிசிவ். சரியா? ஓகே. அடிசிவ்னா ஆ. ரெண்டு பொருளை சேர்க்கறதுக்காக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்களா, அது ஃபெவிக்விக். ஆ. ஃபெவிக்விக், ஃபெவி பாண்ட், க்ளூ, பேப்பருக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது பேர் தான் மேம். அடிசிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆ ஓகே மேம். இப்போ வந்து நீங்க பெரிய பெரிய பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்னிஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, வார்னிஷ்க்கும் ஒரு டைப் ஆஃப் அடிசிவ் தான். ஓ ஆமா மேம். ஓகே, அடிசிவ்ஸ்லாம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சு மேம். ஸோ ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்னா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, என்ன வந்து கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ்னா ஒண்ணும் இல்ல, இது வந்து கரண்ட்டை வந்து எடுத்துட்டு போகும், கரண்ட்டை வந்து கேரி பண்ணும். சரியா? அதுவே ஓகே ஓகே மேம். செமிகண்டக்டர்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கரண்ட் வந்து போகுதுன்னா, இப்போ நீங்க போனே வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு அப்படியே சூடாயிடும், பார்த்திருக்கீங்களா? ஆமா மேம். இதுக்குள்ளலாம் வந்து செமிகண்டக்டர்ஸ்லாம் இருக்கும், செமிகண்டக்டர்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ ஓகே வந்து ஓகே மேம். ஃபர்ஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு போன்லாம் கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணது ரொம்ப ரொம்ப சூடாயிடும். ஆனா இப்போ வர போன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமா சூடே ஆகாது, எவ்வளவு சார்ஜ் போட்டாலும். அப்புறமா சார்ஜ் கூட சீக்கிரமா ஆயிடும், பாத்துருக்கீங்களா? ஆமா மேம். இதெல்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்வென்ஷன்லாம் வந்துச்சுன்னா சூப்பர் கண்டக்டர்ஸ் ஒரு பொருள் யூஸ் பண்ணிதான். ஃபர்ஸ்ட்லாம் சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தான் வந்து அதை வந்து செய்ய முடியும். சூப்பர் கண்டக்டர்ஸ்னா இப்போ ஒரு போன்ல பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர்ஸ்லாம் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தான் வந்து அது வந்து வேலை செய்யும், கரண்ட் எல்லாம் கொண்டு போகும். ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னா வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம இப்போ 36, 37 டிகிரி செல்சியஸ்லயே வந்து நமக்கு வந்து அந்த கரண்ட் வந்து கொண்டு போக ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான் கரண்ட் எல்லாம் கொண்டு போகும். ஆ சரியா? ஓகே மேம். அந்த மாதிரி எதுக்கு வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர்ல உருவாக்குனாங்கன்னா, அப்போதான் கரண்டோட லாஸ் வந்து கம்மியாகும், ரொம்ப கரண்ட் வந்து இது ஆகாது. நீங்க அந்த எல்லோ கலர் பல்ப் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, ஆமா மேம். அதுலதான் நீங்க கொஞ்ச நேரம் வந்து லைட் போட்டாலே வந்து ரொம்ப கரண்ட் வந்து யூஸ் ஆகும், அப்புறமா சூடாயிடும் சீக்கிரமா, பாத்திருக்கீங்களா? ஆமா மேம். ஆனா இப்ப பாருங்க, எல்இடி டியூப் லைட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாலும் அது சூடு ஆகாது, அவ்வளவா ரொம்ப நாள் வந்து நீடிக்கும், கரண்ட் கூட அதிகமா வந்து யூஸ் ஆகாது. ம். சரி, அதுதான் வந்து ரூம் டெம்பரேச்சர் செமி சூப்பர் கண்டக்டர்ஸ். நம்ம எவ்வளவு எனர்ஜி யூஸ், இப்போ ஆ காப்பர் ஆ கேபிள்ல தான் வந்து ஓகே நம்மளுக்கு மேம். வந்து எனர்ஜி வந்து கரண்ட் எல்லாம் போகும். நீங்க பாத்திருக்கீங்களா ஒயர்லாம், அதுல மேல ஒரு இன்சுலேஷன் இருக்கும், அதுக்கும் உள்ள பாத்தீங்கன்னா காப்பர் ஒயர்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஆமா மேம். ஆமா. 1 மினிட் நான் டிரா பண்ணி. ஸோ இப்படி இருக்கு நான் ஒயரு, இதான் இந்த மாதிரி மேல இப்படி ரெட் கலர்ல எல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும் ஆமா மேம். பிளாஸ்டிக்ல. உள்ள வந்து பிரவுன் கலர்ல காப்பர் ஒயர்ஸ்லாம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா மேம். இப்படி நிறைய காப்பர் ஒயர்ஸ்லாம் இருக்கும். இந்த காப்பர் வயர்ஸ் எல்லாம் வந்து 20% 20% கரண்ட்டை வந்து கம்மியாக்க வந்து நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில வந்து புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. 100% வந்து கரண்ட் யூஸ் ஆகுதுன்னா அதுல 20% கம்மியா 80% கரண்ட் தான் யூஸ் பண்ற மாதிரி வந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபியூச்சர் டெக்னாலஜில. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஓகே. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ கெமிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் சால்வ் குளோபல் ஃபுட் சேலஞ்சஸ். இப்போ அப்படின்னா சாப்பாடுல குளோபலா இந்த வேர்ல்டு ஃபுல்லா என்னென்னலாம் சாப்பாடுல வந்து பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணுது. இப்போ நிறைய வந்து ரொம்ப புவர் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய புவர் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மிங் தான் மெயின் ஒர்க்கே இருக்கும். சரியா? ம். ஃபார்மிங் பண்றதுதான், விவசாயம் தான் வந்து அங்க 80% பீப்புள் வந்து விவசாயம் தான் பண்ணுவாங்க. 50% பீப்புள் வந்து அந்த சாப்பாடு வாங்குறதுக்காக ஏதாவது ஜாப் பண்ணுவாங்க. ஸோ 80% வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க, 50% வந்து ரியல் ஒர்க் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த கெமிஸ்ட்ரி வந்து ஃபர்டிலைசர்ஸ் உருவாக்க, அந்த கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸ்னா வந்து அந்த சாயில வந்து நல்லா இன்னும், இப்போ நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ்னா இப்போ இந்த கவு டங்க்ல நீங்க அந்த மாட்டு சாணி எல்லாம் போட்டு அந்த இது பண்ணுவாங்கல்ல, செடி சீக்கிரமா வளரணும் அப்பதான் வந்து மண் இதுவாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா மேம். அந்த ஆ மாதிரி வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ண வந்து கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் வந்து பெஸ்டிசைட்ஸ். பெஸ்டிசைட்ஸ்னா வந்து பூச்சி மருந்துலாம் அடிப்பாங்கல்ல, அதான் பெஸ்டிசைட்ஸ். பூச்சி கிட்ட இருந்து எல்லாம் அந்த பூச்சி ஏதாவது சாப்பிட்டு அந்த அந்த கிராப்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும்ல, அந்த மாதிரி வந்து அதுக்காக வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. செகண்ட் வந்து அந்த பம்ப் இரிகேஷன். ஃபர்ஸ்ட்ல வந்து தண்ணி வந்து எங்கேயாவது புடிச்சுதான் வந்து அந்த தண்ணி போடுவாங்க, இப்போ வந்து இரிகேஷன் பைப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர், மண்ணை வந்து நல்லா என்ரிச் பண்றதுக்காக. செகண்ட் வந்து பெஸ்டிசைட்ஸ்.
அப்புறமா தேர்ட் வந்து இரிகேஷனுக்காக வந்து சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ 1.2 டாபிக் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓகே மேம். கெமிஸ்ட்ரியோட யூசஸ்லாம் வந்து நல்லா வந்து டீட்டெயிலா படிச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ ஓகே நெக்ஸ்ட் மேம். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 1.1ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம். நோ டவுட்ஸ். நோ மேம். ஓகே, இப்போ செகண்ட் டாபிக் வந்து போலாம், பார்ட்டிகுலேட் நேச்சர் ஆஃப் மேட்டர். இப்போ மேட்டர்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேனா? ஹலோ. மேம் சொல்லுங்க மேம். ஸோ மேட்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோங்க நம்ம. ஆமா மேம். ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப். மேம் அதை கொஞ்சம் படிச்சிட்டேன்னா எனக்கு புரியும் மேம். படிச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ், அவ்வளவுதான். ஓகே மேம். மேட்டர்னா ஒன்றும் இல்லை, பொருள், சப்ஸ்டன்ஸ், அதுதான் மேட்டர். ஓகே ஓகே மேம். ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து இந்த மேட்டர் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அப்புறம் அந்த மேட்டர்ல என்னென்னலாம் இருக்கு, காம்போசிஷன் தான் வந்து இப்போ ஒரு பொருள் வந்து எதாலலாம் அது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறது. கெமிஸ்ட்ரி ஸ்டடிஸ் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் மேட்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நிறைய பீப்புள் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மேட்டர் இருக்கு, ஒரு சின்ன சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு, அதை வந்து ஆ. எண்ட்லெஸ்ஸா அப்படியே நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போலாமா, இல்லைன்னா வந்து அதுக்கு ஏதாவது எண்ட் இருக்கா, ஒரு பொருள் இருக்கு அப்படியே அதை டிவைட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும், அப்படியே எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்குமா, இல்லைன்னா அது எங்கேயா ஸ்டாப் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கதான் வந்து நிறைய தியரிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ பழைய காலத்துல வந்து இந்த மேட்டர், இந்த சப்ஸ்டன்ஸ், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் பத்திலாம் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதான் ஏன்ஷியன்ட் வியூஸ் பத்தி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி ஓகே. வந்து கொடுத்துருக்கிறது வந்து கண்டினியூவஸ் தியரி. ஃபர்ஸ்ட் தியரி என்னது? கெமிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் தியரி வந்து கண்டினியூவஸ் தியரி. கண்டினியூஸ் தெரி. ஓகே மேம். கண்டினியூஸ், அந்த தியரியிலேயே வந்து கண்டினியூஸ் ஒரு வார்த்தைனா அது எண்டே இல்லை. இப்போ மேட்டர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட நம்பிக்கை என்னதுன்னா, மேட்டர் கேன் பி டிவைடட் இன்ஃபினைட்லி வித் நோ ஸ்மாலஸ்ட் யூனிட். மேட்டர் அப்படி டிவைட் ஆயிட்டே இருக்கும். மேட்டர்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்படி டிவைட் ஆயிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது, இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தியரி வந்து யார் கொடுத்தாங்கன்னா, ரெண்டு கிரீக் பிலாசபர் கொடுத்தாங்க. ஒன்னு வந்து பிளாட்டோ, அப்புறமா இன்னொன்று வந்து அரிஸ்டாட்டில். ஒன்னு பிளாட்டோ, அப்புறமா பிளாட்டோ. அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில். தியரியில வந்து இந்த தியரி வந்து ஈஸியா எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து அது யாரு கொடுத்தாங்கன்னு நமக்கு வந்து நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பர்சன், அப்புறமா அவங்களோட பிலீஃப், அது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தெரியணும் ஒரு தியரியில. சரிங்களா? கெமிஸ்ட்ரியில மோஸ்டா. ஓகே. செகண்ட் ஒன் வந்து அட்டாமிக் தியரி. ஆட்டம். அட்டாமிக். அட்டாமிக் தியரினா ஃபர்ஸ்ட் ஆட்டம் அப்படி ஒரு வார்த்தையே வந்து இந்த அட்டாமிக் தியரியில வந்து கண்டுபிடிச்சாங்க. சரியா? இவங்களோட நம்பிக்கை என்னதுன்னா, இது வந்து டால்டன், இதுல வந்து ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து ஆஹ் நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து கிரீஸ்ல இருந்து, இன்னொரு வந்து இந்தியால இருந்து. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சயின்டிஸ்டோட பேர் என்னதுன்னா, ஓகே. ஒன்னு வந்து டெமோக்ரிட்டிஸ், அப்புறமா லிசிபஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சயின்டிஸ்ட் கொடுத்தாங்க கிரீஸ்ல. கிரீஸ்ல வந்து ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து இதை சொன்னாங்க. ஒரே டைம்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓகே. இந்த தியரி வந்து கொடுத்தாங்க. இந்தியால வந்து மகாரிஷி கன்னட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா தான், செகண்ட் வந்து இவங்க கொடுத்தாங்க. ஓகே. ஸோ மகாரிஷி கன்னட் வந்து இந்தியால வந்து இது ஆட்டம்னு அவர் சொல்லல, பரமனு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையால அவர் வந்து சொன்னார். ஓகே. ஓகே மேம். ஓகேவா? ஆனா வந்து இந்த டெமோக்ரிட்டிஸ் அப்புறமா லிசிபஸ், இந்த ரெண்டு பேர் தான் வந்து ஆட்டம் அந்த வார்த்தையை வந்து உருவாக்குனாங்க. அந்த ஆட்டமோட கான்செப்டே அவங்க தான் உருவாக்குனாங்க. சரிங்களா? இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேட்டர் ஓகே. வந்து இப்போ ஃபர்ஸ்ட் தியரியில என்ன சொன்னாங்க, மேட்டர் வந்து அப்படியே இன்ஃபினைட்டா டிவைட் ஆயிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த தியரியில வந்து மேட்டர் வந்து சின்ன சின்ன இன்டிவிசிபிள்னா ஒரு ஸ்டாப், அதுக்கு எண்ட் இருக்கு. அந்த மேட்டர் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போனா ஒரு சின்ன பார்ட்டிகளா மாறிடும், அது பேர் தான் ஆட்டம். டைனி இன்டிவிசிபிள் பார்ட்டிகளா மாறிடும், இன்ஃபினைட்டாலாம் அது டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம ஓகே டிவைட் மேம். பண்ணிக்கிட்டே இருக்கும் போது லாஸ்டா ஆட்டம் அப்படி வந்துருச்சுன்னா அங்க வந்து அந்த டிவிஷன் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமா ஆட்டம் அந்த வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. ஆட்டம்னா இன்டிவிசிபிள், கிரீக்ல வந்து அட்டாமஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்டாமஸ்னா இன்டிவிசிபிள்னு அர்த்தம். ஓகே இந்த மேம். மூணு சயின்டிஸ்டோட நீங்க வந்து
ஒரு 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 பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்னலாம் படிக்கிறீங்களோ எல்லா சயின்டிஸ்ட் அவங்க வந்து என்ன கொடுத்தாங்க, என்ன வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்க உருவாக்கலாம். ஓகே மேம். இப்போ இந்த 2 தியரி கிளியர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் தியரி என்னது? ஹலோ. சொல்லுங்க மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் தியரி பேர் என்னது? ஃபர்ஸ்ட் தியரி பேர் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் மேம். ஃபர்ஸ்ட் தியரி இப்போ 2 தியரி படிச்சோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் தியரி பேர் என்னது? மேம் எது மேம் 1.1 அந்த மாதிரி சொல்றீங்களா, எப்படி சொல்றீங்க மேம்? 2 ஏன்ஷியன்ட் தியரி படிச்சோம்ல. இப்போ லாஸ்ட் தியரி நம்ம என்ன படிச்சோம்? அட்டாமிக் தியரி படிச்சோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் தியரி என்னது? ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. கண்டினியூஸ் தியரி மேம். செகண்ட் தியரி பேரு பார்ட்டிக்கல் அனாமிக் அட்டாமிக் தியரி. தியரி. ஸோ 8 மினிட்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா, இல்லைன்னா கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்கலாமா? மேம் நீங்க என்கிட்ட கேளுங்க மேம். கொஷின்ஸ் கேட்கலாமா? ஆ ஓகே. ஸோ நான் இப்போ என்னென்ன டாபிக்லாம் படிக்க வச்சனோ அதெல்லாம் நீங்க வந்து புக்கில் போய் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. புக்ஸ் இருக்குல்ல உங்ககிட்ட. இருக்கு மேம். ஸோ அந்த புக்ஸ்ல வந்து ரீட் பண்ணி நான் என்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம். அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆனோம்ல, இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் அந்த சாப்டர் ரொம்ப நிறைய டாபிக்ஸ் இருந்தா ஒரு 5 to 10 டாபிக்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் வைப்போம். ஓகே மேம். ஓகேவா? ஸோ அதை நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா லெசன்ஸ் வந்து கவனிங்க. லெசன்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஹெசிடேட்டே பண்ணாம நீங்க வந்து கண்டிப்பா கேட்கலாம். ஓகே மேம். கெமிஸ்ட்ரியில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப பேசிக் ஈஸியான சாப்டர். இதுக்கப்புறமா வர சாப்டர்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க மேம். So, what are the major breakouts in the medicinal field? மெடிக்கல் இருக்குல்ல, மெடிசினல் ஃபீல்ட்ல என்ன மேஜரா வந்து ஹெல்ப் பண்ணுச்சு நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி? ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? மேம் சானிடைசர் சிஸ்டம், ஓகே. அதுக்கப்புறம் வேக்சின் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அனஸ்தீசியா அண்ட் சர்ஜரிஸ், சர்ஜரிஸ். ஓகே. ஜீன் தெரபிஸ்ட். ஜீன் தெரப்பி. ஓகே, வெரி குட். வேற என்ன கொஸ்டின்ஸ்? சரி, ஓகே. செகண்ட் தியரி பேர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். 2 தியரி செகண்ட் படிச்சிருக்கோம்ல. தியரி. ஆமா மேம். செகண்ட் தியரி பேர் என்னது? பார்ட்டிக்கல் நேச்சுரலா மேம்? ஓகே. பார்ட்டிகுலேட்ல வெறும் அட்டாமிக் தியரி. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இந்த 2 தியரி வந்து ஏன்ஷியன்ட் தியரின்னு சொல்லுவாங்க. என்னது? ஏன்ஷியன் தியரி. தியரி. இப்போ வந்து எக்ஸாம்ல ஏன்ஷியன்ட் தியரி பத்தி எழுதுங்கன்னா இந்த 2 தியரி பத்தி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் தியரி வந்து கண்டினியூஸ் தியரி, செகண்ட் தியரி வந்து அட்டாமிக் தியரி. அந்த மேம் தியரில என்ன எழுதுறது? சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தியரி என்ன மேம்? கண்டினியூஸ். கண்டினியூஸா கண்டினியூஸ் போயிட்டு தியரி. இருக்கு. ஓகே ஓகே ஓ, மேம். அந்த தியரில என்ன எழுதுறதுன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பேர் எழுதிருங்க. யார் வந்து இந்த தியரி உருவாக்குனாங்க. சரிங்களா? ஓகே மேம். செகண்ட் ஒன் வந்து அந்த தியரி என்னது. கண்டினியூஸ் தியரினா மேட்டர் இஸ் இன்ஃபினைட்லி டிவைடிங். அதான் அந்த தியரி என்னதுன்னு சொல்லி எழுதணும். மேட்டர் கேன் பி ஓகே டிவைடட் மேம். இன்ஃபினைட்லி வித் நோ ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி அது எழுதணும். ஓகேவா? ஓகே மேம். ஸோ ஓகே, இப்போ நம்ம 1.3ஓட பேசிக்ஸ் மட்டும் படிச்சிடலாம் கொஞ்சம். அப்போதான் நாளைக்கு வந்து கொஞ்சம் ஓகே மேம். இன்ட்ரெஸ்டிங்கா படிக்க முடியும். ஸோ 1.3லாம் ஒன்றும் இல்லை. 1.3 ஃபுல்லாவே வந்து லா. எத்தனை லாஸ், ஓகே நிறைய மேம். லாஸ் வந்திருக்கு. ஆனா உங்க லெசன்ல வந்து த்ரீ த்ரீ லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ் ஆஃப் ஓகே. கெமிக்கல் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இந்த லாஸ் பேர் என்னது? லாஸ் ஆஃப் லாஸ் கெமிக்கல் கெமிக் காம்பினேஷன்.
ஆ கெமிக்கல் காம்பினேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் படிச்சோம்ல, ஹைட்ரோஜன் ஆமாங்க. அப்புறமா ஆக்சிஜன் ரெண்டுமே சேர்த்தா தண்ணி வருதுன்னு, அதான் கெமிக்கல் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஓகே மேம். ஓகே. ஸோ ஏன் இந்த லாஸ்லாம் வந்துச்சு, அப்புறமா ஏன் இந்த லாஸ்லாம் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 18th செஞ்சுரியில வந்துச்சு சரிங்களா. 18th ஓகே மேம். செஞ்சுரியில வந்து நீங்க கேட்கலாம், கெமிஸ்ட்ரியே 19th செஞ்சுரியில தானே வந்துச்சு, எப்படி 18th செஞ்சுரியில வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு 18th செஞ்சுரியில. ஆனா எப்போ வந்து கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து கிளியரா வந்து கொடுத்துட்டாங்களோ மாடர்ன் கெமிஸ்ட்ரி, அப்போ வந்து இந்த லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எலாபரேட்ல வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா. இந்த ஓகே லாஸ் மேம். வந்து கெமிக்கல் பேலன்ஸ்க்காக, ஒரு ஒரு ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஹலோ. புரியல மேம். பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம படிச்சோம்ல, ஆமா மேம். அது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அந்த பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் லைட்டா ஏதாவது ஐடியா வந்துச்சா உங்களுக்கு? இல்ல மேம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, கெமிஸ்ட் வந்து எப்படி வந்து அந்த ரியாக்ஷன்ல பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லி வந்து இந்த லாஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரியா. இப்போ இதுல இந்த பேலன்ஸ், இப்போ ஒரு ஓகே ஓகே. ரியாக்ஷன்ல ஏன் வந்து பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்பதான் வந்து அந்த ரியாக்ஷன்ல மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் எவ்வளோ ரியாக்டன் போடணும் அத்தனை ப்ராடக்ட் தான் வரும். இப்போ நான் 4 ஓகே. ஹைட்ரஜன் போட்டா அந்த ப்ராடக்ட்லயும் 4 ஹைட்ரஜன் தான் இருக்கும். இப்போ 4 போட்டா 5 6 அப்படிலாம் வராது. ஓகேவா. செகண்ட் வந்து ஓகே மேம். கம்பஷனுக்காக. கம்பஷன்னா எரிக்கிறது. ஓகே மேம். ஸோ ஓகே, இந்த லாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லா பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா வெயிட். ஓகேவா. மாஸ்னா வெயிட். மாஸ் வந்து இப்போ நான் எவ்வளவு ரியாக்டனோட மாஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் ப்ராடக்டோட மாஸ். என்னது? ரியாக்டனோட மாஸ் எவ்வளவு இருக்கும், ப்ராடக்டோட மாஸும் அவ்வளவுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் ஓகே மேம். 5 ரியாக்டன் யூஸ் பண்ணிருக்கேன்னா ப்ராடக்ட்லயும் அஞ்சு அஞ்சு ப்ராடக்ட்ஸ், சாரி, 5 ரியாக்டன் யூஸ் பண்ணிருக்கேன்னா அந்த ப்ராடக்ட்லயும் அந்த 5 ரியாக்டன் வச்சுதான் ஒரு ப்ராடக்டே வந்திருக்கும். சரி, அதோட அதிகமா இருக்காது. ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட். சரி, ஓகே. இப்போ எல்லா ஓகே மேம். லாலையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு பாக்கணும்ல. ஆண்டாயின் ஆமா. லெவாய்சர்னு ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சார். என்னது? ஆண்டாயின் லெவாய்சர். அண்ட் அவர் வந்து ஓகே மேம். பிரான்ஸோட ஒரு கெமிஸ்ட். பிரான்ஸ்ல இருந்து அவர் பிரான்ஸ்ல தான் பிறந்தார். ஓகே மேம். ஓகே. இவர் எப்படி வந்து இப்போ இந்த லா வந்து எப்படி எப்பவுமே ஒரு லா கொடுக்கணும்னா அவங்க ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு லா வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அவரோட ஆமா மேம். எக்ஸ்பெரிமெண்ட் என்னதுன்னா மெர்குரி. மெர்குரினா வந்து ஒரு சொல்றது, மெர்குரினா ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட் வந்து ஜொலிக்கும் அப்படியே. ஆமா இப்போ மேம். நீங்க ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டா கூட ஏதோ கேண்டீன்ல கூட அந்த மெர்குரி சொன்ன மெர்குரி ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை லைட்டா இப்படி உடைச்சா அது வந்து என்ன சொல்றது, ஒரு டாய்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா, லைட் ஆஃப் பண்ணா அது ஜொலிக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா ஸ்டிக்கர்ஸ்லாம், ஆமா மேம். வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் பாத்திருப்பீங்கல்ல, லைட் ஆஃப் பண்ணா ஜொலிக்கும். அதுல ம். வந்து மெர்குரி தான் இருக்கு. சரிங்களா. இப்போ அது ஒரு ஓகே மேம். ஃபிளாஸ்க் மாதிரி எடுத்துட்டு இதுல வந்து மெர்குரி போட்டு அவர் வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே மேம். ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெர்குரி வந்து மெர்குரி 2 ஆக்சைடா மாறிடுச்சு. மெர்குரி 2 ஆக்சைடா மாறிடுச்சு. ஓகே ஓகே இப்போ மேம். அவருக்கு வந்து என்ன டவுட் வந்துச்சுன்னா, இப்போ நான் மெர்குரி எரிச்சேன், இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து நான் அதை ஹீட் பண்ணிட்டா மெல்ட் ஆயிட்டா அதோட வெயிட் கம்மி ஆயிடும்ல. ஆனா அவருக்கு என்ன ஆச்சரியமாச்சுன்னா, மெர்குரி 2 ஆக்சைடு ஆகும்போது வெயிட்டே மாறவே இல்லையா. ஓகே இப்போ மேம். நான் ஐஸ் வந்து நான் மெல்ட் பண்ணிட்டேன், அந்த ஐஸ் வந்து அப்படியே ஒரு ஷேப்பே மாறிடும், அப்புறமா அதோட வெயிட் கூட கம்மி ஆயிடும்ல. ஆமா மேம். ஆனா வந்து இவர் பார்க்கும்போது அந்த மாதிரி வந்து இல்லவே இல்லையா. ரியாக்டன்ட்ல எவ்வளவு மாஸ் இருக்கோ அவ்வளவுதான் இருந்துச்சு. அதனால வந்து இது ஒரு லாவா அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே மேம். சரி, என்ன என்ன சொன்னாரு அவரு? இவர் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னாரு. மாஸ் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். மாசை உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது, அது கான்ஸ்டன்டா இருக்கும், அது மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து இவரோட தியரியில இருக்கு. ஓகே ஓகே ஒன்னு வந்து மேம். டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். மாஸ் இஸ் நெய்தர் கிரியேட்டட், மாஸ் இஸ் நாட் டிஸ்ட்ராய்ட்.
இந்த தியரி கேட்டா ரைட் அபவுட் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அவர் சயின்டிஸ்டோட பேர் ஓகே எழுதணும், மேம். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எழுதணும், இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். 1 2. சரி. ஓகேங்களா? ஓகே மேம். சரி ஓகே, இந்த செகண்ட் தியரி மட்டும் படிச்சுட்டு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு. ஓகே மேம். செகண்ட் தியரி வந்து லா ஆஃப் டெஃபினட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுது. லா ஆஃப் லா டெஃபினட் ஆஃப் ஆர் சொல்லுங்க. கான்ஸ் லா ஆஃப் டெஃபினட் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். இதுக்கு ஹார்டான வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா சீக்கிரமா மெமரியில ஏறாது. அதுவே நம்மளுக்கு ஈஸியான ஓகே. வேர்ட்ஸ்னா சீக்கிரமா ஏறாது. ஓகே. இந்த தியரியில வந்து ஃபர்ஸ்ட் இந்த தியரி யார் ப்ரொபோஸ் பண்ணா, இந்த லா யார் கொடுத்தாங்கன்னா ஜோசப் பிராஸ்ட். ஜோசப் பிராஸ்ட் வந்து 1808, இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1808ல வந்து அவர் கொடுத்தாரு. ஓகே. ஓகே. இவர் வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்னா பியூர் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ தண்ணியில வந்து ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனா தண்ணியை உருவாக்கணும்னா ஒரு ஹைட்ரஜன் அப்புறமா 8 ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் 8 ஆக்சிஜன் மாஸ்ல. ஓகே மேம். ஓகேவா? இந்த ரேஷியோ 1:8 ரேஷியோ தான் தண்ணி இருக்கும்னு சொன்னாரு. அது மாறவே மாறாது. அதை நீங்க வந்து அந்த தண்ணி வந்து ரிவர்ல இருந்து வரட்டும், பாண்ட்ல இருந்து வரட்டும், லேப்ல இருந்து வரட்டும், கெமிக்கலா உருவாக்கட்டும், எந்த மாதிரி நீங்க வந்து அந்த தண்ணியை கண்டுபிடிச்சா அந்த தண்ணியை நீங்க எடுத்தா கூட அந்த தண்ணியில வந்து 1:8 தான் இருக்கும் எப்பவுமே அப்படின்னு சொன்னாங்க. சரியா? பிளேஸ் சேஞ்ச் ஆனாலும் ஹீட் பண்ணாலும் எது பண்ணாலும் வந்து தண்ணியோட ரேஷியோ என்னது 1:8. ஓகேவா? ஓகே மேம். 1 minute. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஒன்னு பியூர் வாட்டர் எக்ஸாம்பிள், செகண்ட் வந்து சோடியம் குளோரைடு. சோடியம் சோடியம் குளோரைட்னா ஒண்ணும் குளோரைட். இல்ல, உப்பு, சால்ட். ஓகே மேம். சால்ட்ல வந்து 2 இருக்கும், ஒன்னு சோடியம் அப்புறமா குளோரின். ஓகேவா? ஓகே மேம். இதுல எப்படின்னா சோடியம் எப்போ நீங்க எந்த சால்ட் எடுத்தாலும், நீங்க அந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் எடுத்தாலும், நார்மல் கடையில விற்கிற சால்ட் எடுத்தாலும், இல்லைன்னா லேப்ல இருக்கிற சால்ட் எடுத்தாலும், அதுல எப்பவுமே சோடியமோட பர்சன்டேஜ் வந்து 39.34, குளோரினோட பர்சன்டேஜ் வந்து 60.66. இது மாறவே மாறாது. ஓகே மேம். ஸோ இதுல எண்டிங்கா என்ன சம்மரி கொடுத்தாருன்னா, ஒரு எந்த காம்பவுண்ட்னா இதுதான் NaCl ஒரு காம்பவுண்ட், H2O ஒரு காம்பவுண்ட்னா 2 ஆட்டமை சேர்த்து ஒரு காம்பவுண்ட் உருவாக்கும். என்னது? ஓகே மேம். 2 பொருள் சேர்த்தா ஒரு காம்பவுண்ட் ஆகும். ஒரு ஆமாம். காம்பவுண்ட்ல எப்பவுமே வந்து நான் வந்து இதுதான் எலமெண்ட்ஸ், இது 2 தான் எலமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஓகே சோடியம் மேம். எலமெண்ட், இது குளோரின் எலமெண்ட். ஓகே மேம். சரியா? இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு சோடியம் குளோரைடு உருவாக்கும். ஓகேவா? 2 ஓகே எலமெண்ட் மேம். சேர்ந்து என்ன உருவாக்குது? காம்பவுண்ட். காம்பவுண்ட். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேஷியோல தான் இருக்கும். A given compound always contains same element in same fixed ratio by mass. ஃபிக்ஸ்டு ரேஷியோல தான் இருக்கு. அதனால 1:8னா 1:8 தான் இருக்கும். அது மாறவே மாறாது. ஓகே மேம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால கொஞ்சம் கம்மியா படிச்சுமா இல்லை அதிகமா படிச்ச மாதிரி இருக்காங்க உங்களுக்கு? மேம் கொஞ்சம் அதிகமா படிச்ச மாதிரி தான் மேம் இருக்கு. ஓகேங்களா? உங்க எக்ஸாம் சீக்கிரமா வருதுல்ல, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம். ஓகே மேம். ஓகே, கொஞ்சம் சிம்பிளான டாபிக்ஸ்னால தான் ஃபாஸ்டா போறோம். கொஞ்சம் டீடைலான எஸ் எஸ் மேம். டாபிக்ஸ்னால அது ரொம்ப ரிலாக்ஸா தான் நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே நிறைய ஓகே. படிச்சோம். வீட்டுக்கு போய் நான் சாரி, நீங்க வந்து கிளாஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த எது வரைக்கும் படிக்க வச்சிருக்கோம் புக்கெல்லாம் ரீட் பண்ணுங்க நல்லா. ஓகே மேம். சரியா? அப்புறமா அதுல இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க போட. ஓகே மேம். இருந்தா நீங்க போடுங்க. ஓகே மேம். ஓகே, shall we ஓகே end the மேம். class? ஓகே மேம். தேங்க்யூ மேம். Thanks.